ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு ஹெல்தி சென்னா சாட் இல்லைனா சென்னா சாலட் எது வேணாலும் சொல்லலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுருந்தோம். தண்ணி நல்லா சூடாகி இதில் நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணி எல்லாம் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டேன். இதில் பாருங்கள், மொச்சக்கொட்டை, பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, தட்டைப்பயிறு, கருப்பு சுண்டல், அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கு. எல்லா பட்டாணியும் கலந்ததை நம்ம நைட்டே எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவு நம்ம நைட்டே இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும். சோக் பண்ணி வச்சு மத்தியானத்துலேயோ இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் போல் கூட இதை நம்ம சாப்பிடலாம். இது இப்போ நல்லா வேகட்டும். இது ஏன் நான் பாத்திரத்தில் வேக வைக்கிறேன் அப்படின்னா, ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம குக்கரை யூஸ் பண்ணாமல் பாத்திரத்திலேயே வேக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான். அது ப்ரெஷரில் வேகுது இல்லையா, அது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் தீங்கு தான். அதனால நம்ம அதில் குக் பண்ணாமல் நம்ம பாத்திரத்திலே குக் பண்ணலாம். என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் டைம் இன்னும் அதிகமாக எடுக்கும், அதுலனா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இதுலேயும் இப்போ நம்மளுக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு இந்த பட்டாணி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது 15 மினிட்ஸ் கூட ஆகலை, 10 to 12 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. ஆனால் இது எந்த அளவுக்கு அழகாக இங்கே பாருங்க, சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே ஒரே நசுக்கில் எப்படி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்மளுக்கு எல்லா பட்டாணியும் சேம் டைம் எடுக்காது. இப்போ என்னோட பருப்பு இது எல்லாமே சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு. சம்டைம்ஸ் உங்களது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் பெரிய பட்டாணி, இல்லை சரியாக ஊறலை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் 15 இல்லைனா 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு, இப்போ நான் எப்படி இப்படி நசுக்கி செக் பண்ணணும் அந்த மாதிரி இப்படி பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு நசுங்கன்னா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம். இல்லைனா பின்னையும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ பட்டாணி வெந்துருச்சு, நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. எல்லா பட்டாணியவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பட்டாணியெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெஜிடேபிள்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு தான். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அது அதிகமாக, எது பிடிக்கல அது கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஆனால் எல்லா வெஜிடேபிளையும் இப்படி பொடிசாக குட்டி குட்டியாக தான் வெட்டி வைக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு குட்டி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். இது கூட குட்டியாக ஒரு சின்ன ஸ்லைஸ் மாங்காய், பச்சை மாங்காய் நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட் இல்லை, இது ஒரு சின்ன பீஸ் தான். குக்கும்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது ஒரு குக்கும்பர் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, இதில் நம்ம பட்டாணி வேக வைக்கும் போதே நம்ம ஆல்ரெடி கல் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால இதில் கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அதிகமாக நம்ம போட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்புறம் லெமன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு லெமன் அதிகமாக வேண்டாம், அதனால நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக எல்லா வெஜிடேபிளும் போட்டு, குக்கும்பர் போட்டு, நல்லா நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குது இந்த வெள்ளரிக்கால. அதே மாதிரி நம்மளுக்கு வெங்காயத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பீட்ரூட்டும் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் நல்லதை தான் சேர்த்துருக்கோம். அதனால் சூப்பராக இதை நம்ம செஞ்சு ஹெல்தி ஸ்நாக்ஸாவோ இல்லை மதியானம் சாப்பாடு கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலில் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான். நானும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான் எப்போப்பாவது செய்வேன். ஆனால் இன்னும் நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணல. கண்டிப்பாக நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி சாலு பண்ண உடனே உங்கள் கூட எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி ஹெல்தி ரெசிபியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லா வெஜிடபிள் வெங்காயம் எல்லாமே சேர்த்து சூப்பராக நம்மளோட சனா சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்தியான சாப்பாடு செஞ்சு ஹெல்தியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.